இப்போதான் நம்ம ஹார்பர் சைடே வந்திருக்கோம். ஒன் பீஸ்னு ஒரு சீரீஸ் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவன் வச்சுருப்பான்ல ஒரு போட், அங்கே ஒரு குரூப் வந்து டைவிங்காக போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டைவிங்கும் உண்டு. தாத்தா பார்த்துப்போ, காலமான காலத்தில் உள்ளே போகிற நக்கலா அவர் காதல் கெடுக்க செத்து நீ. அவருக்கு தமிழ் புரியாதுல்ல, அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டீங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணது உங்கள் கெட்ட நேரமோ இல்லை ஏன் நல்ல நேரமோ தெரில, வந்தது தான் வந்துட்டீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போதான் நம்ம ஹார்பர் சைடே வந்திருக்கோம். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ போட்ஸ் இதுங்கெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்ட்டு. அதுலேயே அதை பாருங்களேன், பிளாக் பேர்ல்ன்ட்டு ஒரு போட். அது ஆக்சுவலாக அது போட் இல்லை, அது ரெஸ்டாரண்ட். ஒன் பீஸ்னு ஒரு சீரீஸ் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவன் வச்சுருப்பான்ல ஒரு போட், அந்த மாதிரியே இருக்குது. பட் ஆனால் அவன் பிளாக் கலர் வச்சுருக்க மாட்டான். இது ஃபுல்லாக பிளாக் கலரில் அந்த பைரேட்ஸோட தீமில் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி இது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஃபுல்லாக ஒர்க் முடிச்சு சீசன்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு குரூப் வந்து டைவிங்காக போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டைவிங்கும் உண்டு. அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் நான் டைவிங் போகிறவங்கள பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் தூரம் போட் எடுத்துகிட்டு போகி தான் டைவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. ஆனால் அந்த காவில அவங்க படுக்கிற பாடு இருக்கே, அதை துப்பி அதை கழுவி உள்ள போயிட்டான். அவன் வேட்டையாடுறானுங்க, அந்த ஈட்டி வச்சிருக்கானுங்க. நம்மளாம் கடப்பாறை நீச்சல் தான் அடிப்போம். இவங்க பரவாயில்ல, மேல் நீச்சலே அடிக்கிறானுங்க. வீட்டு என்னத்தையும் தேடிட்டு இருக்கான் பைக்குள்ள. அடுத்த தாத்தா ஈட்டியை உள்ள இறக்குறாரு. அடுத்த ஒரு ஆள் இறங்க போறான். அப்படி என்ன மீனை பிடிச்சிட்டு வருவானுங்கன்னா இவ்வளோ ஈட்டி இறக்கிட்டு உள்ள போறான். அந்த அவன் உள்ள இல்ல மேல் தோட்டமா தான் தேடிட்டு இருக்காங்க. இடுப்புல என்ன கட்டிருக்கானுங்க? இடுப்புல என்ன கட்டிருக்கானுங்க? தெரியல, அது ஏதோ பெல்ட் கட்டிருக்காங்க. ஓ, அவனுங்களை உள்ள தாழ்த்து கல்லா வரும்போது கல்லை கழட்டிட்டு வந்துடும். அடுத்த ஆள் குதிக்க போறாரு. அழகா மீன் மாதிரியே துள்ளி குதிச்சு ஓடுறான் பாரு. தண்ணியை பார்த்தோன்னே மீன் கூட இவ்வளோ சந்தோஷப்படாது தண்ணியை பார்த்தா. அடுத்த மூணாவது பீஸு, கடைசி பீஸு. தாத்தா பார்த்துப்போ, காலமான காலத்துல உள்ள போற நக்கலா அவர் காதல் கெடுக்க செத்து நீ. அவருக்கு தமிழ் புரியாதுல்ல, அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. கிரீக்ல சொல்லி பாரு. என்னதுக்கு?
சொல்லலாம், பட் ஆனா எனக்கு கிரீக் தெரியாது. அப்ப இங்கிலீஷ்ல சொல்லு. எதுக்கு? நீ ஒரு நீச்சல் அடி தெரியாதா? அவன் போறதான் போறான், போற வாக்குல என்னையும் உள்ள இழுத்து போட்டுட்டு போறதுக்கா அவனுக்கு புடிச்சு. என்ன தாத்தா ரொம்ப வெயிட் பண்ற, நீச்சல் தெரியாதா என்ன? தாத்தாக்கு ஈட்டி கண்ணுக்கு தெரிய மாட்டி போல உள்ள போறான். அங்க ஒருத்தன் நீந்திட்டு கிடக்காம பாருங்க. தாத்தா சீக்கிரம் உள்ள போங்கப்பா, டைம் ஆச்சு உங்களுக்கு, வேலை சொல்லல எங்களுக்கு. நான் யாருல எங்க ஃப்ரெண்ட் எடுக்க சொன்னான் அப்படின்னு கேட்பேன். தாத்தா இப்போதான் லோட் பண்றாரு. தாத்தா அம்பு மோதி வச்சிருக்கானுங்க. அதான் அப்போ சொன்னேன். என்ன மீனெல்லாம் இப்படி குடிக்கிறானுன்னு தெரியல. அது உள்ளலாம் போல, இந்த ஓரமா தான் தேடுறானுங்க. இதான் திரும்பி முடிச்சானுங்க. ஏதாவது காய் கடிச்சிச்சா காய் போடாம அந்த ஒருத்தையும் வெளியே தலையே விடாம தேடுறான். எடுக்காம இவருக்குதான் வீட்டு சொதப்பிடுச்சு. மாசா ராகுல மாட்டினதுக்கு அப்புறமும் நல்லா இது பண்றாரு. ஊசியில நூலை கொத்துட்டாரு. அப்படியே அடிச்சு விட்டு மூஞ்சி போயிடும் ஆஃபீஸ்ல வரவங்களுக்கு. வாரம் என்னத்த தேடுறானுங்கன்னு தான் தெரியல. அவன் அங்கிட்டு போயிட்டான், அந்த தாத்தா அங்கிட்டு போயிட்டாரு. பார்த்துடா, இங்க நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க தூண்டில நீங்க மாட்டிடாதீங்க. தாத்தா இறங்கிட்டாரு. தாத்தா போயிட்டியா? களத்துல குதிச்சிட்டாரு. அவர் நீச்சல் அடிக்காம அந்த செத்த மாதிரி கிடக்குறாரு. தண்ணியில இப்படியும் நம்ம உடம்புக்கு ஒத்தளிக்கும்ன்றது இவனுங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயா தெரியுது. அவன் போட்டு சூட்ஸ பாரா. அவன் காலுக்கு மாட்டி இருக்கிறது அவன் உயரத்துக்கு இருக்கும் போல. என்ன இப்ப கவரம்ல இந்த செல்வி பாசிரியா நானும் குதிக்கணும்.